இறைவனுடைய வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு சம்பவம். அந்த பிளைட்ல ஏறுறதுக்காக பூமி சவுகான் என்ற அந்த பெண்மணி வந்து ரொம்ப அவதியா கிளம்பி வர்றாங்க. அகமதாபாத் குஜராத்ல ஒரு மிகப்பெரிய டிராபிக் நெரிசல்ல மாட்டிக்கொண்டவர்கள் ஒரு 10 நிமிடம் தாமதமா வர்றாங்க. பிளைட் போயிடுச்சு. பொருளாதார இழப்பு, மிகப்பெரிய மன உளைச்சல். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளைட்டை விட்டுட்டோமே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கின்றார்கள். 10 நிமிடத்துல தகவல் வருது, பிளைட் மொத்தமா வெடிச்சு உள்ள டெட் பாடி கூட மிஞ்சாம எரிஞ்சு போச்சு சுத்தமா. அந்த அம்மா அப்படியே கண்ணீர் மனித பேட்டி கொடுக்குது. வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சோகத்துல இருந்தேன். இப்ப வந்து என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அசா அன் தக்ரஹு ஷையா வஹுவ கைருன் லக்கும் அசா அன் துஹிப்பு ஷையா வஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம், அதுல கேடு இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், அதுல நல்லது இருக்கும். அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தான், உனக்கு ஒண்ணும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். போய் ஏறி இருந்தா, போய் உட்கார்ந்து இருந்தா அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன? ஏறி போனவர் எல்லாம் நினைத்திருப்பார்கள் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பான். எல்லாரும் அதை விரும்பி இருப்பான். அது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. இப்ப நாம நம்முடைய ரப்பை எப்படி நம்ப வேண்டும்? என்னுடைய ரப்பு எனக்கு எதை செய்தாலும் நல்லதற்குத்தான் நாடுவான். ரப்பு ஒரு தாயை விட பல கோடான கோடி மடங்கு என் மீது கருணை உடையவன். அந்த ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் நம்மை எதை விதித்தாலும் எனக்கு நல்லதைத்தான் விதிப்பான் என்ற அந்த இறைவனை பற்றிய நல்லெண்ணம் தான் நமக்கு அவனுடைய நெருக்கத்தை அதிகம் பெற்றுத்தரும்.